செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருண் சேனல் செய்திகள். ராகுல் காந்தி கூட ஆர்எஸ்எஸும் சிபிஎம்மும் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்குன்னு ரெண்டு பேரையும் சேர்த்து பேசினாரு. ஆர்எஸ்எஸ்ஐ கேரளாவில் எதிர்கொள்ள சிபிஎம் இல்லாமல் முடியாதுங்கிறத அவர் மறந்துட்டாரு. கேரளா போனா ஒரு மாதிரி தான் பேசுவாரு. அவர் அங்க போய் அப்படி பேசினாரு. அதுல என்ன சொல்லிட்டாருன்னா, மக்களை அணைத்து கொண்டு அவர்களோடு உணர்வு பூர்வமாக கம்யூனிஸ்டுகள் ஒன்றி நிற்கவில்லைன்னு ஒரு போடு போட்டார். இந்தியா பிளாக்ல தான் காங்கிரஸ் இருக்கு. பிஜேபியை எதிர்ப்பதற்கு நாங்க எல்லாம் ஒன்னா சேர போறோம், அது வேற விஷயம். அதுக்காக நீங்க கம்யூனிஸ்டுகளை பற்றி தவறான தகவல் சொன்னா அதெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் எங்களால இருக்க முடியாது. என்ன நினைச்சுக்கிட்டீங்க? கம்யூனிஸ்டுகளை வம்புக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விடவே மாட்டோம். அதனால ராகுல் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மேடையில இருந்து சொல்றோம், நீங்களும் விவரம் தெரியாம பேசுறீங்க. விஎஸ் இறுதிச் சடங்குல நடந்தது உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க டிவியில. அப்ப எதுவுமே இல்லாமலா மக்கள் இந்த அளவுக்கு சேர்ந்திருப்பார்கள்? 4 ஆண்டுகள் எல்டிஎஃப் அரசாங்கத்தினுடைய சாதனைகளை பறைசாற்ற கேரளா முழுதும் நடந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கில் மக்கள் பங்கேற்றார்கள். மேற்கு வங்கத்தில் பிரிகேட் பரேட் மைதானத்தில் சிஐடியு, விசா, விதோசா 3 அமைப்புகள் சேர்ந்து பிரச்சனைகளுக்காக அணிதிரட்டும் போது பிரிகேட் பரேட் மைதானம் நிரம்பி வழிந்தது. இந்த ஜூலை 9 தொழிற்சங்க அமைப்புகளும் விவசாய அமைப்புகளும் நடத்திய மாபெரும் வேலை நிறுத்த போராட்டம், முற்றுகை போராட்டத்தில் பல அமைப்புகள் கலந்து கொண்டாலும் கம்யூனிஸ்டுகளுக்கு அதில் முக்கியமான பங்கு இருக்கிறது. மக்களோடு இணையாமல், மக்களை அணைத்துக் கொள்ளாமல் கம்யூனிஸ்டுகள் விடுக்கிற அறைகூவலுக்கு இவ்வளவு கூட்டம் வருமா என்பதையும் ராகுல் அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளோ பேரு என்னைக்குமே இல்லாம ஏன் இப்ப கம்யூனிஸ்ட்னு ஆரம்பிச்சிருக்காங்க? நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். சீமான் பேசுறாரு, எடப்பாடி பேசுறாரு, ராகுல் பேசுறாரு. நம்ம ஒரு பொருட்டே இல்லை, நமக்கு இங்க இருந்து 2 எம்பி தான் இருக்கு, இங்க 2 எம்எல்ஏ தான் இருக்கு, இவங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. ஏன் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரிசை கட்டிக்கிட்டு இவங்க பேசுறாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல மக்களுக்காக நாம் நடத்துகிற போராட்டங்கள் அவர்களை குத்தி இருக்கிறது. நாம் சரியான பாதையில் போகிறோம் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. எனவே நம்முடைய கட்சி காங்கிரஸ் சொன்ன அடிப்படையில் கட்சியினுடைய சொந்த பலத்தை அதிகரித்து மதச்சார்பின்மை ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கிற அதே நேரத்தில் தமிழகத்தில் நம்முடைய வலிமையை இன்னும் பல மடங்கு கூடுதலாக்குவதற்கு தோழர் என்பி அவர்களுடைய வாழ்க்கையும் போராட்டமும் நமக்கு உந்து சக்தியாக விளங்கும் என்பதை எடுத்துச் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.